ஈடம்பலம் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி இது பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும் நம்ம பேசுறோம். நேற்றுக்கு முன்தினமும் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியா அந்த ஃபேமிலி வீக் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா அவருடைய பிரஜன் வந்தாரு, பிரஜனுடைய கிட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அமித் இன்னைக்கு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி வந்தாங்க. வினோதோட ஃபேமிலி நேற்று வந்தாங்க. ஸோ அப்படி வந்து வரிசையா ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலிஸும் வந்துட்டு இருக்காங்க. கனி அவங்களுடைய சிஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்க கிட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து திவ்யா, சபரி வந்துட்டாங்க. திவ்யா வர போறாங்க அப்படிங்கறத இப்ப பாக்குறோம். நம்ம அதுக்கப்புறம் பார்வதி அவங்க அம்மா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கமருதன் அவங்களுடைய அக்கா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குலாம் சொல்லப்படுது. விக்ரம் அவங்களுடைய ஃபேமிலி வரணும். அரோராவுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை ட்ரை பண்றதா ஒரு தகவல் இருக்கு. பட் இது வருவாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க ஃப்ரெண்டு ரெடியா இருக்கிறதா சொல்லப்படுது. அவ்வளவுதான் தகவலா இருக்கு அப்படின்னு பாக்குறது. ஸோ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பத்தி தான் பேச போறோம். நான் உங்க ஹரிஷ் முகத்தில் பேசுறேன். அப்படியே இருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். ஆல்மோஸ்ட் 77 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த பிக் பாஸ் ரொம்ப கேவலமான சீசன்னுட்டுன்னு சொன்ன நம்மள வந்து இந்த ஃபேமிலி சீசன் கொஞ்சம் வந்துட்டு இது பாலிஷ் பண்ணிருக்கு அப்படின்றத சொல்லுவேன். கொஞ்சம் அந்த கோட்டிங், ஷைனிங் கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒரே நாள் நம்ம எவ்வளவுதான் வந்துட்டு சாண்ட்ராவோட கேமை திட்டினாலும், பிரஜனோட கேமை திட்டினாலும், மீனு பார்த்து வந்தது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சீசன் 9 வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்த ஒரு எபிசோடா தான் நான் அதை பாக்குறேன். இருக்கலாம் ஆக்டிங் குடும்பம், பசங்களுக்கும் ஆக்டிங் எல்லாம் நல்லா கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் இருக்குதான், இருக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை ஆக்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்ததை மட்டும் தான் ஆக்ட் பண்ண முடியுமே தவிர, யதார்த்தமா வந்துட்டு டைரக்டா எதிர்பார்க்காத விதமா ஒரு கேள்விகள் அவங்க மேல வீசுறப்ப அதுக்கான பதில் வந்துட்டு ஆக்டிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ த வே அவங்க அந்த வீட்டை வந்துட்டு கொண்டு போன விதம், அவங்க அம்மாட்ட அழுதது, பிரஜனை பத்தி வந்துட்டு அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது, அடிக்கிறாருன்னு சொன்னது ரொம்ப 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 கியூட்டா இருந்தது. லைக் எல்லாருக்குமே ஓடி போய் அந்த குழந்தைங்களை கட்டி பிடிச்சிக்கணும். ஏன்னா சாண்ட்ரா அவன் கேமரால சொன்னாங்க தெரியுமா, கிறிஸ்மஸ்க்கு வாங்கி வச்ச ட்ரெஸ் போடு, அந்த ஹேர் இது போடு, அப்பெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்தது. என்னமோ இவ மட்டும் தான் வந்துட்டு என்னமோ குழந்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்றாளே அப்படின்ற மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்தது. பட் இன்னைக்கு அந்த சீன் பாக்குறப்போ அந்த சீனுக்கு ஒரு கியூட்னஸ் கொடுக்குது. அவங்க என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைங்களை கூட்டின்னு வந்ததாகட்டும், அந்த குழந்தைங்களும் பிரசன்டபிளா அங்க வந்துட்டு சாண்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி பிஹேவ் பண்ணினதாகட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவை கொடுத்ததாகட்டும், வைப் கொடுத்ததாகட்டும், எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு இந்த சீசன் 9 வந்துட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது குழந்தைங்க. ஸ்டார்டிங்ல சாண்ட்ரா அவங்க ஃபேமிலி உள்ள வந்தது அந்த வீக்குக்கு ஒரு பாசிட்டிவான வைப் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல கொடுத்துருக்கத நான் பார்த்தேன். சாண்ட்ராவோட கிட்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சாண்ட்ராவோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ். அவங்க வந்து ஒரு ஓரத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நைட்டு பாட்டு பாடுறீங்களா, நானும் சேர்ந்து பாடுறேன்னு பாட ஆரம்பிச்சு. எனக்கு அந்த சேஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, சாண்ட்ரா கிட்ட பிரசன்ட் சொல்ற சில விஷயங்கள் சொல்றாரு. அவர் சொல்ற விஷயங்கள் வந்து தெளிவா இல்ல. பட் இல்ல, எனக்கு புரிஞ்சு அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. நீ ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, பணப்பெட்டி எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அது ஓகே. பட் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் பத்தி தான் அவர் பேசினதுல ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருந்தது. பார்வை பத்தி அவர் சொன்னதுல ஒரு தெளிவு இருந்ததை நான் பாக்குறேன். பார்வை வந்து இந்த பக்கமும் பேசக்கூடிய நபர், அந்த பக்கமும் பேசக்கூடிய நபர். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொன்னதை என்னால் புரிந்து கொடுக்குது. ஏன்னா பார்வை அவங்களுடைய கேம் அதுதான். அவங்களுக்கு வந்து ஒரு கேம்ல ஜெயிக்கணும் அப்படின்னா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கவுத்தி விடுவாங்க அப்படிங்கிறது தான் பார்வடைய கேம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய இஷ்யூவா நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திவாகர் கிட்டையும் அப்படிதான் நடந்தது. திவாகருடைய கேமே அப்படிதான் அவங்க ஸ்பாயில் பண்ணாங்க. அதனால திவாகர் வெளியில போனார். திவாகர் வெளியில போனதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா காரணமே பார்வை தான். அவர் வாயே தான் காரணம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரீசன் அவர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசினாரு. ரெண்டாவது, பாரு தன்னை வச்சு கேம் ஆடுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்காமே அவர் வந்து பிளைண்டா பாரு முன்னாடியே சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருந்தாரு. இல்ல, ஈவன் ஹீ பிளேட் இஸ் ரோல் இல்லையா? அந்த ஜூஸ் டாஸ்க் வரப்போ தனக்கு வந்துட்டு அந்த ஜட்ஜுன்ற ஒரு பதவி வந்துச்சுன்றப்போ இவரோட கேரக்டர் என்னன்றதையும் வந்துட்டு அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹரிஷ். அந்த குழந்தைங்க வந்துட்டு சபரி கிட்ட கேட்டாங்க தெரியுமா, எதுக்கு அடிச்ச அவங்கள அப்படின்னு சொல்லிட்டுன்னு. தட் வாஸ் ரியலி குட். அந்த குழந்தைங்களுக்கு இப்போ சாண்ட்ரா ஒவ்வொரு தடவையும் சொல்லுவா பாரு, குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துருக்காங்கன்றப்போ
ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கணும்னாக்கா விஜய் சேதுபதிக்கு இருக்கணும். இப்ப இந்த சீசனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எபிசோட வரைக்கும் பார்த்தாலாச்சும் வந்துட்டு பெட்டரா இருக்கும்ன்றதுதான் வந்துட்டு எனக்கு என்னோட கருத்து. அதுல ஒரு நிறைவான விஷயம் என்னன்னா, சபரி சபரி வந்து பார்வதி அடிச்சதை கேள்வி கேட்டாங்க, குழந்தைங்க கேள்வி கேட்டாங்க. அத வந்து குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசு. அதை வந்து பார்வதி கண்டிப்பா அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் மறுபடியும் மறுபடியும் சொல்லு ரிப்பீட்டடா மறுபடியும் கேட்டது சொல்லுன்னு நல்லா கேட்டதெல்லாம் இல்ல. வந்து தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். பார்வதி தனக்கு கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது யூஸ் குழந்தைங்க பண்ணிக்கிறாங்க. கிட்ட குழந்தைங்க குழந்தைங்களாவே இருந்தா பெட்டரா இருக்கும். இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஓகே ஃபைன், இப்ப நீ சொல்றது ஓகே. இப்ப சபரிக்கு வந்துட்டு அது ஹர்ட் ஆகுது. அப்ப சபரி என்ன பண்றான், இப்ப நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும், இல்ல ஏதோ ஒரு ஷோல்டர் வேணும்னா ஒருத்தர் பேசுறாங்க நம்மள அப்படின்றப்ப அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் பார்ட்டி கிட்ட ஏன் நம்ம போகணும்னு கேக்குறேன். நான் இருக்கிற மத்தவங்க எல்லாம் விட்டுட்டு, இல்ல நம்மளுக்கு இவ்வளவு நாளா கம்ஃபர்டபுளா இருந்தவங்க எல்லாம் நான் விட்டுட்டு. நான் மறுபடியும் சொல்றேன், சாண்ட்ரா வந்து இவ்வளவு லோவா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணிருக்க வேண்டிய நபர் சபரியா தான் இருந்திருக்கணும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஓகே. அவ்வளவு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய நபரா சபரி இருப்பார். நான் வெளியில பார்த்தேன், அதனாலதான் நான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் again and again. ஓகே ஓகே. சபரி வந்து அவருடைய கேரக்டர் ரொம்ப வெகுளியான கேரக்டர். அவருக்கு வந்து கேம் ஆட தெரியும், எப்படி கேம் ஆடணும் தெரியும். ஆனா அதுல எத்திக்ஸ் பாக்குறாரு, இப்படிதான் ஆடணும், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவா பண்றாரு. பார்வதி வந்து கம்ப்ளீட்டா இரிட்டேட் பண்ணதுனால பார்வதி இரிட்டேட் பண்ணணும் நம்ம பண்ணாரு. அது அவருக்கு அகேன்ஸ்டாவே போய் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதான் விஷயம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அவர் காணாம போயிட்டார். காணாம போயாச்சு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் திவாகரும் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு சபரி சுத்தமா வந்துட்டு வீட்டுல இருக்காரான்ற ஒரு கேள்விக்குறி. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, he is discussing this incident with அரோரா கிட்ட போயிட்டு குழந்தைங்க மனசுல எப்படி பதிஞ்சிருக்கு பாருன்னு சொல்லிட்டு, பட் அவங்க சொன்னது கூட எனக்கு பெருசா பாதிக்கல. பார்வதி ரிப்பீட்டடா வந்துட்டு அதை கேட்டுட்டு இருக்கவும் அப்ப அரோராக்கு வந்துட்டு ஓ நம்ம கிட்ட வராங்க அப்படின்னுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி நானா இருந்த அந்த இடத்துல அப்படின்றாங்க. நான் சொல்றேன், எல்லாரும் பார்வதியா இருந்து பாருங்க, அந்த வழி தெரியும். ஒரு சோசியல் மீடியால இருந்து அங்க என்ன ஹரிஷ், ஒரு 15 பேர் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா அந்த 14 பேரும் உனக்கு அகெயின்ஸ்டா இருந்தப்போ அப்பவும் இத்தனை நாள் வந்துட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்துல சர்வைவ் பண்றானா, அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன கேட்டா வேற எதுவும் கிடையாது. அது ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும். அது பார்வதியோட ஷூஸ்ல நீங்க வாக் பண்ணா மட்டும்தான் அதோட வலி என்னன்னு தெரியும். இப்ப நானா இருந்தா அந்த இடத்துல சொல்லிக்கலாம், நானா இருந்தா அந்த இடத்துல எப்படி பண்ணுவேன், நானா இருந்தா அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு இது பண்ணிருப்பேன், அது எல்லாமே நம்ம பேசலாம் ஹரிஷ். பட் அவளோட அந்த நேரத்துல இப்ப அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவ சொல்றா பாரு, என்ன செத்து பெனமா கிடந்தா கூட வந்துட்டு அப்படியேதான் போவாங்க, யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க இந்த வீட்டுல அப்படின்ற சொல்றா பாரு. அது உண்மைதான். அது இதே வந்துட்டு யாருக்காச்சும் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்றப்போ வந்துட்டு ஒரு சின்ன கீரல் விழுந்தாக்க பதறி ஓடி போவாங்க. அது பார்வதிக்கு, ஆனா இவ்வளவு பெரிய அடிக்கு வேற யாருனாக்கா கண்ணுல அப்படி அடிபட்டுருந்தா தாங்கி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுன்றதுனாலதான் வந்துட்டு இவ்வளோ இதுவா பண்ணாங்க. பட் அரோரா வந்துட்டு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு நானா இருந்தாலும் வந்தது எனக்கு ஒன்றும் சரியா படல. அரோரா வந்துட்டு இப்போ இந்த ஃபேமிலி டாஸ்க் நடக்கிறப்ப வந்துட்டு ஆக்ட் பண்றது எல்லாமே வந்துட்டு சௌந்தர்யா மாதிரி பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த பீன் பேக்ல படுக்கிறதாகட்டும், நேத்து நைட் வந்து அழுதாங்க கேமரா முன்னாடி அழுதாங்களோ கேமரா பின்னாடி அழுதாங்களோ அது பிரச்சனை இல்லை. எனக்கு அரோரோட ஃபீலிங்ஸ் வந்து உண்மைங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஃபேமிலி அது தெளிவா தெரியுது. ஆனா அவங்களுக்கு வந்து பார்வதி முன்னாடி அழுகுறதுல விருப்பம் இல்லை. அது அது ரொம்ப பதிவு பண்றாங்க, எனக்கு பார்வதி முன்னாடி அழுகுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத பதிவு பண்றாங்க. அந்த பார்வதின்னு சொன்னாக்கா உன் மேல எனக்கு அனுதாபம் வரும். நீ என்ன சொல்ற, சனிக்கிழமைன்னு சொல்ற, அப்போ உண்மையில எரிச்சல் தான் வருது. அப்போ நீ அது எனக்கு அந்த அழுக வந்துட்டு உண்மையான அழுகையா தெரியல. அப்போ உண்மையா அழறவங்க, அந்த எமோஷனல பிரேக் பண்ணிட்டு வர்றவங்க அவ முன்னாடி நான் அழக்கூடாது அப்படிதான் வந்திருக்கணுமே வார்த்தை தவிர, சனிக்கிழமை முன்னாடி நான் அழக்கூடாது அப்படின்னுட்டு பார்வதிய சனி அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணி நீ கொண்டு வர பட்டப்பேர் வச்சிருக்காங்க. இல்ல தட்ஸ் ஃபைன். அந்த எமோஷனல் பிரேக் ஆகுறப்ப அது வராது ஹரிஷ். என்னதான் இருந்தா நீ பட்டப்பேர் வச்சாலும் அந்த எமோஷனல் உண்மையிலேயே பிரேக் ஆச்சுனாக்க வராது. அண்ட் என்ன சொல்றது, இவங்க அரோரா தான் வந்துட்டு தன்னோட அப்பா அம்மாலாம் ரொம்ப மோசமானவங்க, என்னோட உடம்ப வச்சுதான் பொழைச்சாங்கன்ற மாதிரி எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு அந்த ஃபேமிலியில என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நம்ம கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் கூட வந்துட்டு எங்க ஃபேமிலியில எங்க சித்தப்பா இப்படி பண்ணாரு, அதனாலதான் நான் ஃபேமிலியை விட்டு வந்தேன்னெல்லாம் சொன்னாங்க. பட் நம்ம பார்த்த வரைக்கும் இவளா அப்படின்ற மாதிரி இருந்தது நமக்கு.
சோ நம்ம வந்துட்டு எதையும் வச்சு இவங்க சொல்றத வச்செல்லாம் வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது. அவங்க ஃபேமிலியை கேட்டாதான் தெரியும் உண்மையிலேயே என்ன அங்க நடந்தது அப்படின்றது. ஒரு பெண்ணை அந்த மாதிரி எல்லாம் பாக்குவாங்களான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் இருக்கலாம். இருக்காங்க, சில இடங்கள்ல இருக்காங்க. பட் அது ரொம்ப மெஜாரிட்டியா இல்ல. ஒன்னு ரெண்டு கேசஸ் அப்படி இருக்கலாம். பட் வந்து எல்லா ஃபேமிலியும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அரோரோட விஷயத்துல என்ன நடந்ததுங்கிறது தெரியல. தெரியாது. அவங்க ஃப்ரெண்டுக்கும் முழு கதை என்னங்கிறது தெரியல. ஸோ அதனால அது என்ன மேட்டர் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, நான் என்ன சொல்றேன், ஃபேமிலி ஓகே ஹரிஷ். இப்ப பார்கவன்னுட்டு அந்த பையன் வந்து உட்காந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறான், அந்த பாய் ஃப்ரெண்டுன்ற பையன். அவன் என்ன சொல்றான், நாங்க ஒரு ஆல்பம் பண்றோம், அந்த ஆல்பம் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக யூடியூப் சேனல்ஸ்ங்க எங்களை அப்ரோச் பண்றப்போ செலக்டிவான சேனல்ஸ்க்கு தான் நான் கொடுப்பேன், எல்லா சேனலுக்கும் நான் வரமாட்டேன்னுட்டு நல்லா பண்ணா, அதனால எனக்கு பெரிய லாஸ் ஆச்சு. நம்மளும் தான் ட்ரை பண்ணோம் இன்டர்வியூக்கு, இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் சார்பாக நம்மளும் தான் ட்ரை பண்ணோம். ஆமா, செலக்டிவான சேனல்ஸ் தான் அவங்க அப்பவே ரெஸ்பாண்ட் பண்ணாங்களே. செலக்டிவான சேனல்ஸ் மட்டும் தான் நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுப்பேன், அவங்களே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அது அது நார்மலுங்க. செலக்டிவான சேனல்ஸ்க்கு தான் இன்டர்வியூஸ் கொடுப்பேங்கிறதா நார்மல். ஏன்னா வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாக்குறாங்க, வியூஸ் எந்த அளவுக்கு போகுது, அது ஹேப்பன்ஸ். ஓகே, அப்பதான் வந்து இவங்க கொடுக்குற அந்த கண்டென்ட் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே இருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா. அது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னன்னா, அரோராவுடைய கேரக்டரை நான் மாத்தணும்னு ட்ரை பண்ணேன் அந்த சாங்ல, அந்த அந்த ஆல்பம்ல. அது முடியாம போயிடுச்சுன்னு அந்த அந்த பையன் சொல்றாரு. ஸோ அது அது எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒருத்தர் கேரக்டர் இன்னொருத்தர்லாம் மாத்த முடியாது. ஒரு ஒரு Yeah. ஒரு ஆல்பம் வச்சுக்கிட்டு நீங்க ஒருத்தர் கேரக்டர் நான் எப்படி மாத்தணும்னு ஆசைப்பட்டேன், அவங்க பேரே நான் கம்ப்ளீட்டா மாத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது. நடக்காத விஷயம் சினிமால நடக்கும். சினிமால அது வந்து ஒன்று ரெண்டு ஒரு பாட்லயே நீங்க வந்து கோடீஸ்வரர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம், அதெல்லாம் இது இல்லை. அது வந்து ரியாலிட்டியிலங்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு ஆல்பம் நீங்க பண்ணிருக்கீங்க, அந்த டைம்ல தான் வந்து அரோரா ஏதோ வீடியோ போட்டு அது ஒரு வைரலா ஓடிடுச்சு. அந்த டைம்ல நீங்க ஆல்பம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சது எதுக்காக நீங்க நினைச்சீங்க? அரோராங்கிற அந்த ஒரு பேரு வைரலா போகுதுங்கிறதுனாலதான் நீங்க ரிலீஸே பண்ணீங்க ஆல்பம். ஓகே, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த ஆல்பம் மூலமா நான் இவங்களுடைய கம்ப்ளீட் இமேஜினே மாத்தணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் அவங்களுடைய அந்த ஒரு வீடியோ வந்து என்னுடைய ஆல்பம் ஒட்டுமொத்தம் மாத்திடுச்சுங்கிறாங்க. ஸோ அது ரெண்டு பக்கமும் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது அரோரா பக்கம் மட்டும் இல்ல, ரெண்டு பக்கம் மிஸ்டேக்ஸ். இவங்களுக்கு இருக்கிற ஃபேமை வச்சுக்கிட்டு அவர் லாபம் பார்க்கணும்னு நினைச்சாரு, அது முடியல அவரால். ஸோ அதனால அவர் வந்து அரோரா தான் எல்லாத்துக்கும் காரணம் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அது அந்த ஃபேமை வச்சு நீங்க லாபம் பார்க்க நினைச்சது அரோராவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அரோரா அதுக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புறேன். இல்ல, தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளவு இருக்காங்கன்றப்ப நம்மள அப்ரோச் பண்றாங்க ஒருத்தர்னாக்க திஸ் பிகாஸ் ஆஃப் இதுதான் அப்படின்றது நல்லா தெரிய வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த ஒரு அந்த சேனல்ல வந்துட்டு செலக்டிவா யாரோடது ஃபாலோவர்ஸுங்கெல்லாம் அதிகமா இருக்காங்க, யாரு சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களா வந்துட்டு தேர்ந்தெடுத்து கால் பண்ணி நம்மள வந்துட்டு ஒரு அப்பாயிண்ட் பண்ணி அவங்களோட இதுக்காக என்ன சொல்றது சுயநலத்துக்காக வந்துட்டு அவங்களோட ஃபேஸ்புக் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த சேனல் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் ஆரம்பிக்கிறாங்க, அது என் கையில கொடுக்குறாங்க, உன்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இதுல இழுத்து விடுன்றாங்க. அந்த மாதிரி இழுத்து விட்டாச்சு. அவங்க கொடுக்குறப்ப 500 சில்லற என்னமோ இருந்ததை வந்துட்டு நான் அவங்க கையில கொடுக்குறப்ப 17,000 சில்லற கொடுத்தேன் நான் ஃபாலோவர்ஸ். அதுக்கப்புறம் நான் அந்த பாஸ்வேர்டை மாத்திட்டு வேற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆப்பன்ஸ் இல்லையா, நம்மளும் வந்துட்டு வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் பாலிடிக்ஸ்லயே இதெல்லாம் இருக்கு. ஒரு பொலிட்டீஷியன் அவருடைய ஒரு சோஷியல் அக்கௌண்ட் கொடுக்குற ஓபன் பண்றாருன்னா, சோஷியல் மீடியால ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிற நபர்கள் இல்ல வந்து ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கிற நபர்களை தான் கூப்பிட்டு அவங்க சோஷியல் மீடியா பேஜை ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. அது அங்க அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்றதுனால அந்த அந்த ட்வீட் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வைரல் ஆயிடும். எல்லாம் வைரல் ஆகி ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு அட்மின் போடுவாங்க. இவங்களை வேற ஒரு விஷயத்துக்கு இது பண்ணிட்டு வேற ஒரு அட்மின் போட்டு அவங்க பர்சனலா ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ அது பாலிடிக்ஸ்லயே இருக்குங்கிறப்போ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அரோரா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அரோரா வந்து இருக்கிற நேம அவங்க அழகா யூஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க, சம்பாதிக்க முடியல. ஏன்னா நீங்க அரோராவை காட்டியிருந்தா உங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கும். நீங்க அரோராவை வந்து வேற மாதிரி காட்டணும்னு நினைச்சீங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் அவங்க என்ன சொல்றது இவ்வளவு அழுது ஒரு ஃபீலிங்ஸோட கேட்கறதுனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க பெட் டாக உள்ள விடலாம்னு நினைக்கிறேன் நான். உள்ளனாக்கா நீங்க இதுக்குள்ள வேண்டாம். அரோராவுடைய ஃபேமிலியவே கூட்டிட்டு வர முடியும் விஜய் டிவியால. இல்ல அது வேண்டாம் அவங்களே சொல்றாங்களே என் ஃபேமிலி வேண்டாம் அப்படின்றாங்க. வேணாம்னு அவங்க சொல்லலாம். பட் வந்து ஷீஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது தான்
ரொம்ப தெளிவா தெரியுது அவங்களுடைய ஆமா. ஒவ்வொரு வார்த்தையும். லாஸ்ட்லியாவோட அப்பா வந்த மாதிரி அரோராவோட அப்பா அம்மா ஆமா, வந்தாக்க நல்லா ஏதோ தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை கம்ப்ளீட்டா மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நேத்து நிறைய புலம்புறாங்க நைட் உட்காந்துட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இல்ல அது வலிக்கும், விஜய் அது விஜய் வலிக்கும். டிவி நினைச்சா முடியும், பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ண முடியல அப்படின்னா பெட்டை உள்ள அனுப்புறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் சொல்றேன். ஏன்னா அந்த பெட்டுக்கு இருக்கிற பாண்டிங் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மனுஷனுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. அது நம்ம ஆபீஸ் மயிலோ எனக்கு வந்து ஆ இடம் வளர்ல ஜாயின் பண்ணும்போது நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா நான் போய் ஜாயின் பண்ண ஒரு 3 to 4 monthsல மைலோ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் பண்ணா. அதுல இருந்து நான் மைலோ கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு 2 months ஆச்சு. பட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத அளவுக்கு பண்ணி. ஆமா So, ஆமா. அந்த ஒரு பாண்ட் ஸ்ட்ரெஸ்னா பெட்டுக்கிட்ட கண்டிப்பா அந்த வந்துட்டு டாக் பெட்டுக்கிட்ட அந்த இருக்கணும் அந்த கையில. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறது பெட்ஸ்க்கு வந்து ரொம்ப. ஆமா. இப்ப என்ன சொல்றது, ஷிட்ஸு பக்கத்துல தான் இருக்கு. அது என்ன சொல்றது, நகரவே நகராது. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு போற வரைக்கும் இங்கேயே தான் கால்கிட்ட இருக்கும். இங்க அப்புறம் நான் எந்திரிச்சாக்கா உடனே அவரும் எந்திரிச்சு வெளியில வருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கிறவங்க எல்லாம் மிஸ் பண்றது ரொம்ப பெரிய இதுவா தான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு அந்த பெட் அனிமல் அரோரா வரைக்கும் அங்க கார்டன்ல விட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க கொஞ்சிட்டு அனுப்புற வரைக்கும் விடலாம். பெட்ஸோட இருக்கும்போது என்ன சொல்றது, நம்மளுக்கு இருக்கிற அந்த கவலை எல்லாம் மறந்து மறந்து கண்டிப்பா. கம்ப்ளீட்டா அந்த கவலையெல்லாம் மறந்து சரி அந்த பெட்டோட விளையாடுற டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த அந்த ஒரு கேப் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு என்னென்ன கவலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காணாம போயிடுச்சு. ஆமா. ஸோ அது அழுகன்னா அதுங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா நம்ம அழ ஆரம்பிச்சோம்னாக்கா அது அந்த கத்து கத்தும். அந்த அழறத நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்ற அளவுக்கு கத்தி எடுத்துரும் அது. சோ அதுக்காகவே நம்ம அழக்கூடாதுன்ற லெவலுக்கு வந்துருவோம் நம்ம. அந்த அளவுக்கு பெட்டெல்லாம் வந்துட்டு ஒரு வேற வரம் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு அது அரோராக்கு அந்த ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 70 days ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அந்த பெட்டுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், இவங்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்கும். சோ அது கொஞ்சம் இது பண்ணி விடலாம்னு நினைக்கிறேன் நானு. சோ ஐ டோன்ட் நோ என்ன பண்ண போறாங்க இவங்க விஜய் டிவின்றது. பிரஜன் இதுக்கப்புறம் யார் வந்தது ஹரிஷ்? பிரஜனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அடுத்து கனி, கனிக்கு ஆ அப்புறம் சபரி. கனி, யா கனி கனி ஃபேமிலி வந்தாங்க. விஜய் நிறைய பேசின மாதிரி இருந்தது. எல்லாம் விஜய் வந்து பேசி ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீ விக்ரமோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி குறைச்சிக்கோங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா விக்ரமோட அவங்க போறது, விக்ரம் அவங்கள டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க தனியா தெரியணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேம். அப்பதான் அவங்களால ஆட போகும். அவங்க ஒரு செட் ஆஃப் குரூப் போட்டுக்கிறதெல்லாம் ஓகே, அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக கண்டிப்பா. வந்து விக்ரம் கூட 24 நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும், விக்ரம் வந்து சொல்றதை கேட்டுட்டு இவங்க அப்படியே தலையாடி மாதிரி நடந்துக்கிறதும், அது அவங்களுடைய கேமை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணும். அதை விஜய் பேசியிருக்காங்க, பட் அது கேட்கணுமே. இப்ப இன்னைக்கு கூட ஸ்ரீரஞ்சனி வந்து இவர்கிட்ட அமித் கிட்ட சொன்னாங்க, பார்வதி இங்கேயும் பேசுறா அங்கேயும் பேசுறா, கிட்டத்தட்ட பிரஜின் சொன்னதை அப்படியே சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. ஓகே. பட் வந்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அமித் வந்து பார்வதி கிட்ட தான் எல்லாத்தையும் உளர்னார். உன்னை பத்தி இல்ல அந்த இதெல்லாம் சொன்னாங்க பாண்டிங் அதெல்லாம் எல்லாம் சொன்னாங்க. அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியாது ஹரிஷ். இல்லைங்க, என்னங்க பாண்டிங்? ஒரு 90 நாள் என்ன பாண்டிங் வந்துட போகுது? இவர் இருக்கிறது 55 நாள், 55 நாள் என்ன பாண்டிங் வந்துட போகுது? ஓகே, நீ 3 மாசத்துல சொல்றதும் ஒரு ஓகே. ஒரு பெரிய பாண்டிங்லாம் உனக்கு கிரியேட் ஆக போகுது. வேற பிரஜன் சொன்ன மாதிரி தான், ரம்யா உனக்கு என்ன எத்தனை நாள் தெரியும் சாண்ட்ரா கிட்ட? எத்தனை நாள் உனக்கு ரம்யா தெரியும்? என்னை விட உனக்கு ரம்யா நம்ம அவ்வளவு பழக்கமான்னு கேட்டார் பிரஜன். ஆ ஆ அதுதான் பார்வதி வந்து 55 days தான் இவருக்கு தெரியும் அப்படின்னா 55 நாள்ல இவர் புரிஞ்சு வச்சிருக்கிற பார்வதி அவ்வளவுதான். பார்வதி இல்ல ஒரு பட் அப்படிங்கிறது யாருமே ஸ்ரீரஞ்சனி சொல்றது கூட என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்டயும் பேசுறாங்க, அங்க பின்னாடி போயிட்டு அமித் வந்துட்டு எல்லாரோட குட் புக்லயும் இருக்கணும்ன்ற மாதிரி இது பண்றாரு உண்மையில. அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. இவர் வந்து என்ன சொல்றது, கனி வந்து குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணதே பார்வதி. அந்த குரூப்பிசம்னால என்ன லாபம்னு இவர் கேட்டார். அடுத்த ஓகே. நாள் காலையில அதை எப்படி பஞ்சாயத்தார். ஓகே. ம். அன்னைக்கு நைட் உட்காந்து பேசுறாங்க, சாண்ட்ராவோட கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் உட்காந்து பேசுறாங்க. பார்வதி தான் குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அமித் வந்து குரூப்பிசம்னால என்ன லாபம், ஒண்ணுமே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில அதுதான் பஞ்சாயத்தாது. அப்ப பார்வதி சொல்லி எப்படி கேக்குறாங்க. விஷயம் போகும்? ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சும் அமித் மறுபடியும் போய் உளர்ற ஸ்ரீரஞ்சனி இதெல்லாம் சொன்னாங்க,
உன்னை பத்தி இப்படிதான் சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்க நிறைய உளறி இருக்காரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடர்லயே இருக்கு. ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீரஞ்சனி ரொம்ப ஜாஸ்தி பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நாட் ஓன்லி பாரு, அவங்களுக்கு பட் எல்லா ஸ்ரீரஞ்சனி என்ன கேட்டா அடுத்த சீசன் கண்டஸ்டண்டா வரதுக்கு தகுதியா கண்டஸ்டன்ட் அது கன்ஃபார்ம்ட், அது அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் எனக்கு கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் சாண்ட்ரா வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட்ன்ற மறந்து, சாண்ட்ரா பிரச்சன் திவ்யா எல்லாம் வந்து கண்டஸ்டன்ட்ன்றதையே மறந்து வைல்ட் என்ட்ரி கொடுத்த மாதிரி இவங்க அந்த கெஸ்ட்ன்றதையே மறந்துட்டு வந்து கண்டஸ்டன்டா என்ட்ரி கொடுத்துட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப ஹை டோஸ் ஸ்ரீரஞ்சனி இதுன்னுட்டு நான் ஃபீல் பண்றேன். ஐ நாட் ஓகே வித் சாண்ட்ரா பத்தி சொல்றாங்க. சாண்ட்ரா அவங்க வந்து கேம் நல்லா ஆடுறாங்க, எல்லாம் மலையாளம் எல்லாம் மலையாளம் கரைச்சு பிக் பாஸ் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த மலையாள சீசனையும் காப்பி பண்ணி தான் இந்த சீசன் ஓடிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. அதுதான். மலையாளத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதான் தமிழ்ல பண்ணிட்டு இருக்காங்க. மலையாளம் சீசன் முடிஞ்சு போச்சு, இந்த தமிழ்ல முடியல, அதான் வித்தியாசம். கம்ப்ளீட்டா அங்க ஃபேமிலி டாஸ்க், ஃபேமிலி வரதுக்கு என்னெல்லாம் டாஸ்க் கொடுத்தாங்களோ அதே டாஸ்க் தான் இங்கேயும் ஓடி. இங்க அந்த டாஸ்க், அந்த என்ன சொல்றது, டாஸ்க் தான் வித்தியாசமா இருக்கே தவிர டாஸ்க் தான். ஓகே. மலையாளத்துல அதான் ஃபாலோ பண்ணாங்க, தமிழையும் இப்ப அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீசன் மலையாளத்துக்கு ஹாஸ்ட் மாத்தாங்கன்னா தமிழுக்கு மாத்திடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மலையாளத்துல என்ன பண்றாங்களோ தமிழ்லயும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. மலையாளத்துல வந்து லெஸ்பியன் கப்பிள்ஸ் 2 பேர் உள்ள இருந்தாங்க, இங்க ஒரிஜினல் கப்பிள் 2 பேர் உள்ள இருந்தாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. சோ எனக்கு வந்துட்டு ஸ்ரீரஞ்சனி சொல்றதுல வந்துட்டு எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ண. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பார்வதியே ஒரு மாதிரி பேசிட்டேன். அப்புறம் வந்துட்டு திவ்யாக்கும் அரோராக்கும் ஹக் கொடுக்க சொன்னாங்க என் ஃபேன்ஸுங்க, அங்க அந்த கமெண்ட் படிக்கிறவங்கன்னுட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீ ஏதோ நாங்க சொல்லிட்டு போற மாதிரி இருந்தது. தட்ஸ் நாட் ஃபேர். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹோப் போயிடும். திவ்யாவை பத்தி திவ்யா முன்னாடி ஒண்ணு சொல்றாங்க, அமித் கிட்ட பேசும்போது டெக்கரமும் இதுவும் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன பிரச்சனை வருது என்ன பிரச்சனை கிடைக்குதுங்கிறத பார்த்து அதை சூஸ் பண்ணி அவங்க வந்து கேம் ஆடுறாங்க அப்படின்னு அமித் கிட்ட சொல்றாங்க. ஏன் சொன்னா என்ன ஆக போகுதுன்னு கேக்குறேன். இல்ல அதுதான் சொல்றேன். பார்வதி கிட்ட இதெல்லாம் நான் பேச போறேன்னு சொன்னாங்க, கடைசி வரைக்கும் அதை பேசவே இல்லை. பார்வதி பேசல. ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஸ்ரீரஞ்சனி பேசாம வராமையே இருந்திருக்கலாமோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது, த வே ஷி கம்யூனிகேட்டட். ஸோ எனக்கு ஐ எம் நாட் ஓகே வித் பிரசன்ஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நான் குழந்தை வேதா எக்ஸலண்ட். அந்த பாட்டு பாடினது ஆகட்டும், இசை குடும்பம்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுச்சு குழந்தை. அவ்வளோ நல்லா இருந்தது. லைக் எல்லார்கிட்டயும் மிங்கிள் ஆனதாகட்டும், இட் வாஸ் ரியலி நைஸ். இட் ஒரு நல்ல ஒரு பாண்டிங், அப்பா பொண்ணு என்ன சொல்றது, ஒரு பொறாமையே இருந்ததுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது அந்த அளவுக்கு இருந்தது. அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கியூட் ஃபேமிலி. அதை பத்தி எல்லாம் நான் எந்த குறையும் சொல்லல. பட் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணது எனக்கு நான் பிடிக்கல அப்படின்றத நான் சொல்றேன். நான் அடுத்தது வந்துட்டு இந்த விஜய் எல்லாம் வந்து போனது, விஜய் சொன்ன அந்த இதை பத்தி எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு விஜய் அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னா இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது அந்த பிக் பாஸோட ஐய லோகோவா குத்த சொல்லி அந்த செகண்ட் சீசன்ல சொன்னது ரித்திகா கிட்ட சொல்றப்போ அவங்க இந்த ஐன்னுவாங்க, அப்புறம் தான் சொல்றாங்க ஐ லோகோ அப்படின்னுட்டுன்னு. ஸோ அந்த மொக்க வாங்கினது தான் வந்துட்டு நிறைய வைரலா போச்சு. எனக்கு தெரிஞ்ச சீசன் 2 அது சீசன் 2ல வந்து விஜய் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. வந்தாங்க 30 நாள் 35 நாள் நம்ம தான் உள்ள இருந்தாங்க, பெருசா ஒன்றும் தள்ளிட்டு கொடுக்க முடியல. ஆனா உள்ள இருந்தப்போ பேரை கெடுத்துட்டு போனதுதான் ஒரே விஷயமா நான் பாக்குறேன். அதுதான் அது பிக் பாஸ்குள்ள வந்தாலே உங்க பேர் டேமேஜ் ஆயிடும், அது நார்மல் பண்ணணும். பட் வந்து ஓரளவு பிக் பாஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு சக்சீட் ஆயிட்டாங்க அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன். அவங்க அட்வைஸ் கொடுத்தத கனி கேட்கணும், கனி கேட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இல்லைன்னா மறுபடியும் அதுதான். அது அப்புறம் திரு வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இவ்வளவு நாள் எதுவுமே நான் ட்வீட் போடல அப்படின்னு சொல்லி ஏதோ பொண்டாட்டின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. அது என்ன, அது என்ன ஃபேஷனா என்னன்னு தெரியல, எல்லாம் பொண்டாட்டின்னு கூப்பிடுறது. ஸோ அது ஒரு ட்வீட்டு. அதுல ஒரு என்ன சொல்றது 50 பேர் வந்துட்டு யுவர் ஒய்ஃப் இஸ் பியூட்டிஃபுல், யுவர் ஒய்ஃப் இஸ் ஆசமன் போடுறத தாண்டி வந்துட்டு இன்னும் ஒரு 10 பேர் வந்துட்டு எஃப்ஜே யாரு அப்படின்னுட்டுன்னு கேட்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸுங்க எல்லாம் படிக்க முடிஞ்சது. அவர் எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல, அது வேற விஷயம். ஸோ இது வந்துட்டு கனியோட இது சப்ஜெக்ட். கானா வினோத் ஃபேமிலி கூட எனக்கு தெரிஞ்சு கியூட்டா இருந்தது. லைக் அவங்க வைஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள். வினோத் ஒரு பக்கம் இது கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்க வைஃப் அண்டர்ஸ்டாண்டபிள் வைஃப் தான் நினைக்கிறேன். குழந்தைங்களை தாண்டி அவங்க ஃபேமிலியாவே என்டர்டெய்னிங்கா இருக்கு. அந்த ஃபேமிலி கம்ப்ளீட் என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஏன்னா ஃப்ரம் ஸ்டார்ட் அவங்க வந்ததுல இருந்து கிளம்பி போற வரைக்கும் கம்ப்ளீட் என்டர்டெய்னிங். அந்த பேக்கேஜ் அப்படியே கொடுத்துடலாம், என்டர்டெய்னிங் பேக்கேஜ் கொடுத்துடலாம்.
அதுதான். அவ்வளவு அந்த அந்த வீட்டை அந்த 1.5 hours 2 hours வந்து அவ்வளவு எங்கேஜா வச்சிருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ம். சிலதெல்லாம் கேள்வி கேட்கல. எனக்கே கூட அந்த அரோராவெல்லாம் இது கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாரு. அவங்க ஒய்ஃபுக்கு கோவத்துல எதனா கத்த போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அதை வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது பிக் பாஸும் அதுல கலந்துக்கிட்டாரு. அரோரா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டப்போ அது பிக் பாஸும் கலந்துக்கிட்டாங்க அந்த இதுல. கலந்துட்டாரு. So அதனால அது ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமா அவங்களுக்கு அதுதான். அதுவும் எதுவுமே அது ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணலன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் கப்பிள் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு கானா வினோதோட லைஃப் இனிமேல் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஃபேமிலி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இத்தனை தோணுது. வருஷம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு கப்பலா, இவர் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது புரியுது, அவங்க என்ன பண்ணாலும் இவருக்கு அது புரியுது. ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தெளிவா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க. ஸோ அதனால அது லைஃப் லாங் போகலாம். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல லைஃப் லாங் போகலாம், தப்பே இருக்கு. அடுத்து நம்ம பேசணும்னா சபரி. சபரி வந்துட்டு எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் அழுததே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சபரி சொன்னாரு. நான் அவங்க அம்மாவை பார்த்த உடனே தன்னை அறியாம கண்ணில் அந்த தண்ணி வந்தது, அதெல்லாம் கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஆக்டிங் மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அது நார்மலாவே ஒரு 50 நாள் 60 நாள்னாலே வந்துடும். சபரி கிட்ட பிடிச்சது கிட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப ஜோவியலா ரொம்ப அழகா பழகினார். சாண்ட்ராவோட குழந்தைங்க வந்து பேண்டா வேஷம் போட்டு அவருக்கு வந்து கண்ணுல எல்லாம் மையெல்லாம் தடவி பேண்டா வேஷம் போட்டுட்டாங்க. அவங்க குழந்தைங்களோட நல்லா விளையாடினாரு. கானா வினோத்தோட குழந்தைங்களோட நல்லா விளையாடினாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய கேரக்டர் அதுதான். வெளியே அப்படிதான் இருப்பாரு. அவருடைய கேரக்டர் அதுதான். ஒன்னு ரெண்டு இடத்துல கோவப்பட்டிருக்கலாம், மற்றபடி எனக்கு அது சபரியா தான் இருக்காருன்னு நான் பாக்குறேன். அங்கங்க சில விஷயங்கள்ல பேசாம இருந்திருக்கலாம், சில விஷயங்கள்ல வந்து கோவப்பட்டிருக்கலாமே தவிர மற்றபடி நான் வெளியில பாக்குற சபரியை தான் நான் பாக்குறேன். ஸோ இன்னைக்குதான் திவ்யா ஃபேமிலி எல்லாம் வராங்க. ஸோ இனிமேல் தான் அவங்கள பத்தி எல்லாம் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம ஸ்ரீரஞ்சனி வரைக்கும் தான் நான் பார்த்தேன் நானு. அதுக்கப்புறம் யாரோட ஃபேமிலி வந்ததுன்னு தெரியல, வந்திருக்காங்க. யாரும் வந்த மாதிரி காட்டல பாரு. ஓகே. இல்ல பார்வதி ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒரு அப்பா வந்திருந்தாங்க. எனக்கு சரியா அது தெரியல யாரோட ஃபேமிலி. யாரும் வரல இப்போ வரைக்கும், யாரும் வந்த மாதிரி டெலிகாஸ்ட் ஆகல. ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் பேச முடியும். பட் இது வரைக்கும் வந்த ஃபேமிலியில எனக்கு தெரியல இது நம்மளுக்கான ஒரு ஹிண்டான்றது கூட எனக்கு தெரியல. எல்லாருமே வந்துட்டு பேசினது கானா வினோத் பெஸ்ட்ன்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டைட்டில் வின்னரை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தான் வந்துட்டு, ஏன்னா விஜய் டிவில சொல்லி அனுப்பிட்டாங்களோன்ற மாதிரி தான் ஒரு இது வந்தது எனக்கு. ஏன்னா சபரியோட அம்மா சொல்றப்போ டைட்டில் வின் பண்ணிட்டு வா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. யாரை கேட்டாலும் கானா வினோத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இது இருந்தது. வந்த பேரண்ட்ஸுங்களை வரைக்கும் சொல்றேன், நாங்க ஃபேமிலி வரைக்கும் சொல்றேன். ஸோ அதனால வந்துட்டு கானா வினோத்துக்கு அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் பார் இருக்கு அப்படின்றதா நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு மேல வந்துட்டு ஒரு ஆசிலேஷனே தேவையில்லை போல இருக்கு. வின்னர் கானா வினோத் அந்த ரன்னரை விக்கல்ஸ போடுவாங்க போல இருக்குன்னு ஒரு மைண்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம எல்லா சீசன்லயுமே விக்ரம் கொஞ்சம் டவுட்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த ஃபேமிலி வீக் வந்து கம்ப்ளீட்டா எல்லாருடைய கேமையும் மாத்தி விடுது. அதனால யார் வருவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் கானா வினோத் வந்து ஃபேமிலி ரவுண்டை பொறுத்தவரை 100 out of 100 கொடுக்கும். அவ்வளவு என்டர்டெய்னிங்கா 2 hours கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுனால 100 out of 100 கொடுக்கும் கானா வினோத் ஃபேமிலி. ஸோ அதனால ரெண்டாவது ஓட்டிங் படி பார்த்தாலும் கானா தான் டாப்லயே இருக்கு. அபிஷியலாவும் சரி அன்அபிஷியலாவும் சரி ரெண்டுமே ஓட்டிங்ல வந்து டாப்ல கானா வினோத் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து கானா வினோத் அதுக்கு அடுத்து திவ்யா இருக்காங்க அன்அபிஷியல்ல. அபிஷியல்ல வந்து கானா வினோத் டாப்ல இருக்காரு. செகண்ட் டாப் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரல இப்போ தெரியல. அதனால அது யார் செகண்டா வர போறாங்க அப்படிங்கிறது ஐடியா. அண்ட் அதர் திங் வந்துட்டு கானா வினோத்துக்கு ஈக்குவலா ஒரு பிரைஸ் கிடைச்சது வந்துட்டு பார்வதிக்கு கிடைச்சதுன்றத பார்க்க முடிஞ்சது. லைக் ஆனா சௌந்தர்யாக்கெல்லாம் வந்துட்டு பார்வதி சான்ஸே கிடையாது, 10% கூட சான்ஸ் கிடையாது. சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு நிறைய கிட்ஸ் வயசானவங்க எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ, இப்போ இவங்க பாத்து மீனா எல்லாம் வந்துட்டு யாரை பிடிக்கும்னு கேட்டாக்கா பார்வதியை பிடிக்கும். பார்வதி நட்டுன்னு அவங்க கூப்பிட்டுட்டு இருந்தது ஒரு சீசன்ல பாலா நட்டுன்னு ஆரியோட பையன் கூப்பிட்டதுதான் ஞாபகம், குழந்தை கூப்பிட்டதுதான் ஞாபகம் வந்தது. சோ நம்மளுக்கு அந்த பழைய நினைவுகளையும் கூட கொண்டு வந்து விட்டுறாங்கன்றதுதான். ஸோ நல்லா இருந்தது அந்த பாண்டிங் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அது என்ன இப்போ பார்வதியோட ஃபேமிலி வந்து என்ன பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல.
நீ அனுப்பின ஒரு இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது சும்மா மார்பிங்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் அப்படிதான் தேடி நினைக்கிறேன். தேடி பார்த்தேன், ஏன்னா எதுவுமே எனக்கு இல்ல. அந்த மாதிரி எந்த இது ப்ரோமோ நான் பார்க்கல. இமேஜ் பத்தி மட்டும் அடிக்கிற மாதிரி சோஷியல் மீடியால இருந்தது. ஓடிட்டே இருந்தது. சரி என்ன இமேஜ் இதுன்னு எனக்கும் தெரியல. நான் சேனல் சைட்ல கேட்டப்போ சேனல் சைட்ல அப்படி எதுவும் இல்லை இப்போ வரைக்கும் இல்ல. அப்படின்னு. So, ஆஹ் அதனால மேபி மார்க் பண்ணி பண்ணிருக்கலாம். ஆஃப் பண்ணி ஏதோ அவங்க பண்ணிருக்காங்க. அம்மா ஸோ உள்ள வந்த மாதிரியும் அழுதுட்டு இருக்கிற மாதிரியும் மார்க் பண்ணி பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ இது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுட்டுன்னு. அண்ட் இது இந்த வாரம் நாமினேஷன்ல கம்ருதீனை தவிர எல்லாருமே இருக்கிறாங்க. அது கேப்டன்ன்றதுனால வந்துட்டு கம்ருதீன் மட்டும்தான் வெளியில இருக்காரு, மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் திவ்யா வந்துட்டு நான் ரொம்ப நல்ல பேர் இருந்தது, அப்பப்போ கெட்டு போனது, அதுக்கப்புறம் கொஞ்சம் திவ்யாக்கு பேர் கெடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் இருந்தது. பட் இப்போ ஷீ இஸ் த வர்ஸ்ட் ஃபீமேல் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு த வே ஷி இஸ் டாக்கிங், ஷீ டாக்ட் அபவுட் டெக்கோரம். ஆனா வந்து இப்ப இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்ன, சபரிக்கு ஒரு அடமொழி கொடுக்கறது எல்லாம் ரொம்ப கேவலமா இருந்தது. இப்படி எல்லாம் கூட சபரிசி கிச்சன்ல அடமொழி உட்காந்து கொடுக்கறத விட பேசுவாங்களான்னு. இல்ல எனக்கு அப்படி பண்றது அதான் பாக்குறத விட நான் என்ன பாக்குறேன்னா சாண்ட்ராவோட கிட்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து சாண்ட்ரா பிரிஞ்சு போறதுக்கு அவங்களுக்கு ஐயா, ஒரு இதா வருத்தமா இருந்தது, அழுதாங்க. அப்போ வந்து நீங்க குழந்தைங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன்னு சொல்லலாம். எவ்வளவு விஷயம் பேசலாம். ஆமா, பட் வந்து 5 நாள்ல உங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொல்றது அது எப்படி பார்க்கறது எனக்கு தெரியல. ரியலி வர்ஸ்ட் ஃபீமேல்னு சொல்லுவேன் நான். எப்படி நீ 5 டேஸ் அழுத்தம் திருத்தமா சொல்ற, அவ்வளவு இதுவா சொல்ற நீ 5 டேஸ்ல வந்துருவாங்க அம்மா, 5 டேஸ்ல நீ என்ன கணக்குன்றது கூட நம்மளுக்கு தெரியல. சோ திவ்யா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க பார்வதி எல்லாம் வந்து விஷம் நட்டுன்னு சொல்றீங்க. திவ்யா வந்துட்டு விஷத்துலயும் விஷம்ன்றதுதான் வந்துட்டு இப்ப அவங்க ஒரிஜினாலிட்டி இப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது. இவ்வளோ நாள் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணிருக்கனே அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கு நிறைய அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்ன சொல்றது, ஷீ இஸ் அ பாய்சனஸ் ஃபீமேல்ன்றதே நான் அந்த கோணத்திலேயே நான் பார்க்கல. இங்க பிக் பாஸ் வந்தாக்கா அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில எவ்வளவு நாளைக்கு நீ கட்டி காப்பாற்ற முடியும், ஒரு நாள் வெடிச்சு வெளியில வரும். சோ அதுதான் திவ்யா ஒரு அப்படின்றத சின்ன பார்க்க முடிஞ்சது. வார்த்தை கிடைச்சாலும் அதை வச்சு பஞ்சாயத்து கிரியேட் பண்றதுல திவ்யா ரொம்ப இல்ல, அமித்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளா ட்ரிகர் இருக்காங்க. பண்ணதே வந்துட்டு பார்வதி தான். ஆமா, ஐ மீன் சாரி, திவ்யா. திவ்யா தான். பார்வதி கூட வச்சு பேசுறதுல இருந்து கனியை இது பண்ணி விட்டது, அதுக்கப்புறம் அமித் வராருன்னு சொல்றது. இப்போ கம்ருதீன் அந்த பேட் டச் முடிஞ்சு போன ஒரு விஷயம். இப்ப அதை நீ பேசுறப்ப என்ன பண்றேன்னா, அந்த இடத்துல அரோராவையும் கூப்பிட்டு இப்ப அரோராக்கு சொல்ற மாதிரியும் இருக்கணும், சொல்லாத மாதிரியும் இருக்கணும். அரோராவை கூப்பிட்டு வச்சுக்கிற, சபரி, கனி இந்த குரூப் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிற. இதுல அமித் கிடையாது, கம்ருதீன் கிடையாது, பார்வதி கிடையாது. இந்த 3 பேர் தவிர எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவ பேட் டச்சை பத்தி பேசிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு கான்டென்ட் இல்ல கொடுக்கறதுக்கு, இப்ப சர்வைவ் ஆகிறதுக்கு வந்துட்டு கம்ருதீனை திரும்ப டஸ்ட்பின்ல போடுறா. அப்ப அன்னைக்கே வந்துட்டு சப்புன்னு ஒரு அறைய வேண்டியது தானே அப்படின்னுட்டுன்னு அரோரா கிட்ட, நீ அந்த பக்கம் போன அரோரா, அதுதான் நான் உன்னை கண்ணு காட்டின, நீ போயிடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லைனாக்கா உன்னை கூப்பிட்டு நிக்க வச்சு அப்புறம் நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னன்ற மாதிரி வரும்ன்ற மாதிரி எல்லாம் ஒரு அன்வான்ட் டிராமா ஒன் பண்ணினாங்க. அப்படி அது நான் என்ன சொல்றேன், கம்ருதீன் அண்ட் பார்வதி, இட் இஸ் பிட்வீன் கம்ருதீன் அண்ட் பார்வதி. வை யூ ஆர் போக்கிங் யூர் நோஸ் ஓவர் தேர் அப்படின்னு கேக்குறா. அவ அடிக்கிறா, என்ன கட்டி பிடிக்கிறா, என்னென்ன பண்ணிட்டு போறா, அவ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பஞ்சாயத்துன்னு கேக்குற. இது நீ அவளுக்கு அவகிட்டயோ கம்ருதீன் கிட்டயோ அமித் இருக்கும் போதோ பேசியிருந்தாக்க அது வேற. அவளுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இல்லாதப்ப பேசுறதுக்கு பேர் என்ன? நீ அன்னைக்கு கம்ருதீனை கேக்குறல்ல, நான் இல்லாதப்ப என் பேரை எப்படி பேசினேன்னு. இப்ப நீ எப்படி பேசுற நீ ஒருத்தர? அப்ப அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்ற, உனக்கு ஒரு நியாயம் சொல்ற. ஐ நாட் ஓகே வித் திவ்யாஸ் ஆட்டிடியூட். எனக்கு சுத்தமா பிடிக்கல திவ்யாவோட ஆட்டிடியூட். ஷி லாஸ்ட் ஆல் த என்ன சொல்றது, ஒரு நல்ல பேர் வச்சுட்டு இருந்ததெல்லாம் ஷி லாஸ்ட் எவ்ரி திங் அப்படின்றதான் நான் சொல்வேன் நான். வாட் எல்ஸ் ஹரிஷ், நம்ம வேற என்ன நல்லா விட்டுருக்கோம்? பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்களை பத்தி பேசலாம். 2 நாளா பண்ணல, பட் இப்போ 2 நாள் நடந்ததெல்லாம் சேர்த்து பேசியிருக்கோம். நம்ம பார்க்கல அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஏன்னா அடுத்தடுத்து ஃபேமிலி என்ட்ரிஸ் இருக்கும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் 24 hours பார்வதிக்கு கொடுத்துருக்காங்க. 24 hours வந்து பார்வதி அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. அவங்க ஃபேமிலி வர டைம்ல தான் வந்து கம்புதனுடைய ஃபேமிலில இருந்து வருவாங்கன்னு சொல்லப்படுது. அதனால அது கிளாஷ் ஆகுமா இல்ல வந்து பஞ்சாயத்து ஆகுமா தெரியல. எனக்கு பிடிச்ச ஃபேமிலி என்ட்ரியில லாஸ்ட்லியோட ஃபேமிலி என்ட்ரி. இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு ஃபேமிலி ஆமா, என்ட்ரி. ஏன்னா அவங்க அப்பா, அவங்க நான் அப்பா உன்னை இப்படிதான் அவங்க அப்பா ஒரே கேள்வி வளர்த்தேனான்னுட்டுன்னு. கேட்டாரு, இப்படிதான் உன்னை வளர்த்தேனா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்டாரு. அது அது கிட்டத்தட்ட
அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். யாராவது ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடு கம்ப்ளீட்டா பிக் பாஸ் ஹவுஸ் கம்ப்ளீட்டா ஒண்ணும் இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நான் பாக்குறேன். பார்வோட ஃபேமிலி அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. கமல்தனுடைய ஃபேமிலியில அப்படி ஏதாவது பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். அது வீட்டுக்கு தான் பார்க்கணும் என்ன பண்றாங்க. கண்டிப்பா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன், திவ்யா மேல வச்சிருந்த ஒப்பீனியனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா கம்ருதீன் வந்துட்டு என்ன வாய் திறக்காத காக்கா காக்கா போகுதுன்னு அது சொன்னதே வந்துட்டு உனக்கு பெரிய அஃபண்டா எடுத்துட்டு நீ எதோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்த. இப்ப இன்னைக்கு சபரியா வந்துட்டு கக்கு சபரின்னுட்டுன்னு ஒரு இதுவை சொல்லி நீ பேசுற, நீ அது எந்த அளவுக்கு நாகரீகம்ன்றது எனக்கு தெரியல. என்ன சொல்றது, அப்பத்தான்னுட்டுன்னு சொல்றதுக்கு திவ்யா ஒரு ஆப்டான ஒரு ஆளு. ஏன்னா வந்துட்டு இப்ப நிறைய புரளி, நிறைய வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு ஒரு சண்டை இது பண்றது கான்டென்ட் எல்லாம் கிடையாது. இட்ஸ் அ பிஹேவியர், அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு அவங்க வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு திவ்யாவை நாங்க வெளியில பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிக் பாஸ்க்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்றோம். ஓகே ஹரிஷ், இப்ப இன்னைக்கு பார்ப்போம் யார் யார் வராங்கன்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம். தேங்க்யூ.